Hi all, welcome back to another new video. இது என்னோட புக் கலெக்ஷனோட பார்ட் 2 வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இன் கேஸ் நீங்க செக் பண்ணாம இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல அகாடமி புக்ஸ் அண்ட் அவுட்சோர்ஸ் புக்ஸ் நான் என்னெல்லாம் யூஸ் பண்றேன்றதை காமிக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறது அகாடமியோட புக் தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சந்தோஷ்மணி அகாடமில தான் நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கு இந்த பொது தமிழ் PYQ புக் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டுமே அதுல வந்தது தான். தமிழுக்கு PYQன்னு இந்த ரெண்டு புக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவும் புதுசாக வாங்கல. நெக்ஸ்ட் இதுவுமே சந்தோஷ்மணி அகாடமியில் வாங்கின GS ஒன்லைனர் புக்கு தான். இது சப்போஸ் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், அப்போ எல்லா ஸ்கூல் புக்ஸையும் கொண்டு போக முடியாதுல்ல, அப்போ இந்த ஒன்லைனர் புக் வச்சுட்டு படிச்சுப்பேன். அதுக்காக இந்த புக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது VVTNPSCயோடைய எத்திக்ஸ் ஒன்லைனர் புக்கு. ஆல்ரெடி நான் எத்திக்ஸ்க்கு நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒன்லைனராக வாங்கிக்கிட்டேன், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. இப்போ நான் காமிக்கிற இந்த ஒயிட் கலர் புக் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ வாங்கினது சுரேஷ் IAS அகாடமியோடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு புக்கு. அந்த புக்கு நான் அவ்வளோவா யூஸே பண்ணல. இப்போ தான் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து அட்லாஸ் எல்லாருக்குமே தெரியும், மேப்ஸ் எல்லாமே இருக்கும். மேப் பார்க்கறதுக்காக இந்த புக் வச்சிருக்கேன். ரேண்டமாக ஏதோ ஒரு புக் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன், எங்கே வாங்கினேன்னு தெரியல. இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா புக்ஸ்க்கான லிங்க்குமே எனக்கு கிடச்சிதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுற புக்கை நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது இப்போ ரீசெண்டாக வாங்கின SM ஆப்டிடியூட் புக், அதோட ரிவ்யூ கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். செக் பண்ணாமல் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து வீரதீரன் TNPSCயோடைய மருத்துவ கலைச்சொற்கள் புக்கு. இதில் வந்து டெய்லி கொஞ்சம் கலைச்சொற்கள் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த TNPSC சுறா புக்கு இது வந்து ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங்கில் நான் வாங்கினது. அப்போ எனக்கு அவ்வளோவா யூஸ் ஆகல. இப்போ ரிவிஷனுக்கு இது யூஸ் பண்ணுறேன். 2026 அப்டேட்டட் வெர்ஷன் இந்த புக் இருந்தால் அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இதுவுமே சுரேஷ் IAS அகாடமியோடைய INM புக்கு தான். அதுக்கப்புறம் இந்த புக்கு நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது அகாடமி புக்ஸ்லேன்னு பார்த்தா இந்த SM தமிழ் புக்கு தான். இது வந்து எப்போவுமே தமிழ் ஸ்கூல் புக் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே சுரேஷ் IAS அகாடமியோடைய பாலிட்டி புக்கு. இந்த அகாடமி புக்ஸ் எல்லாமே நான் ரிவிஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். புதுசாக படிக்கிறதுக்கு அகாடமி புக்ஸ் எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நான் காமிக்கிறது வந்து அவுட் சோர்ஸும் அதுக்கப்புறம் என்னுடைய நோட்ஸும் தான். தமிழுக்கு நான் எந்த விதமான அவுட் சோர்ஸும் போல அந்த மருத்துவ கலைச்சொற்கள் புக்கு இருக்குல்லையே, அது மட்டும் தான் அவுட் சோர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. GSக்கு தான் வந்து ஒரு சில யூனிட்க்கு அவுட் சோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த புக்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் தற்காலம் இந்த செட் இப்போ நியூவாக ரிலீஸ் ஆச்சுலையா, அந்த புக்கு. பழைய எடிஷன் வந்து க்ரீன் கலரில் ஒரு புக் இருக்கும் இல்லையா, அதே புக்கு தான். ஒரு புக்கை 2 புக்காக பிரித்து போட்டிருக்காங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எக்ஸ்ட்ராவாக இந்த புக்கில் வந்து ஸ்டாலின் ஆட்சிகள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த புக் வச்சுருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்க்கு ரமேஷ் சிங்கோடைய இந்தியன் எக்கனாமி புக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் இது ஃபுல்லாக படித்து முடிக்கல, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இப்போ தான் பாதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் புக்லாம் முடிச்சுட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம சிலபஸில் என்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுதோ அது மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த புக்கு லக்ஷ்மிகாந்தோடைய இந்தியன் பாலிட்டி புக்கு. இது வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகிற எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸுமே எடுத்துட்டேன். அடுத்தது RS அகர்வாலோடைய ஆப்டிடியூட் புக்கு. இந்த புக்கு வந்து நான் வாங்கலை. இது வந்து கொஞ்சம் ஓல்டு எடிஷன் புக்கு தான், என்னுடைய ஹஸ்பண்டோட புக்கு. அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த புக்கோடைய லேட்டஸ்ட் எடிஷனோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு தான் ரீசனிங்க்கு நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரே புக்கு. உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த புக்கு. இப்போதைக்கு கரண்ட்டாக அவுட் சோர்ஸ்ன்னு நான் படிச்சுட்டு இருக்க புக்கு இவ்வளோ தான். இன்னும் அவுட் சோர்ஸ் புக் கொஞ்சம் இருக்குது, நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. ஒரு சில புக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே என்னுடைய நோட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நோட்ஸ் எடுத்து அதுலேருந்து மிஸ்டேக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ GSல ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு டாப்பிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி ஒரு நோட்டில் ஃபில் பண்ணணுன்ற மாதிரி ஐடியாவில் தான் நான் ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். யூனிட் 6க்கு எப்படி நோட்ஸ் எடுத்தேன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு யூனிட்க்குமே நான் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு என்னுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுற நோட்ஸு புக்கு அவுட் சோர்ஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சரில் ஏதாவது ஆட் பண்ணேன்னா அதையுமே கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த புக்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கான லிங்க்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.